வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துச்சு. நாமினேஷன் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி யார் என்னங்கிறத நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு செம்மையா அழுதுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சத்யா வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் பண்ணியிருந்தாரு. அதனால பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு அவங்க ஒரு ஃபீலிங்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ராயன்ட்ட அந்த சௌந்தர்யத்தை மிச்ச ஹவுஸ்மெட்ல எல்லாத்துமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அப்படியே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் வீடியோ போறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 10 பேர் ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் பண்ணிருங்க. அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்லின் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு ஒரு டைரக்ட் நாமினேஷன் வந்து நம்ம சத்யா ப்ரோ பண்ணியிருந்தாரு. அது பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன் வந்துட்டு டாக்ஸிக்கா இருக்காங்க, ஜட்ஜ்மெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நிறைய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அந்த இதெல்லாம் வந்துட்டு சொல்லி வந்துட்டு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து செம்ம ஹிட் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னோம். ரொம்ப அவங்களுக்கு வந்து அப்பயே வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே வந்துட்டு ரொம்ப ஒரு சீனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு சௌந்தர்யாட்டையோ இல்ல நம்ம சௌந்தர்யாட்ட இல்லைன்னா நம்ம ராயன் அவங்க ரெண்டு பேர்த்திட்டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சௌந்தர்யாட்ட அந்த ஒரு டிஸ்கஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ராயன் வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்துட்டு நான் அதிகமா வந்துட்டு ஒரு கேரை தான் மெயின்டைன் பண்ணிக்க ஒரு பாசம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சத்யாவை பத்தி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு ராயன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு டாஸ்க்ல வந்துட்டு என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா ரம்யாட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்ப கூட விஜய் சேதுபதி சார் வந்துட்டு நீ எதுவுமே பேசல, ஒரு ரம்யா எல்லாம் பாக்குறாங்க, நீ ரம்யா பாக்குறதுனால மறுபடியும் பேசு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை வச்சு வேணா அவர் வந்துட்டு என்ன வந்துட்டு நாமினேஷன் பண்ணிருக்கலாம். அவர் பர்சனலா ஹிட் பண்ணனால வந்துட்டு அவர் வந்து நாமினேஷன் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் வந்துட்டு அந்த ரம்யாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன், ஏதாச்சும் பண்ணினா டாஸ்க்ல ஏதாச்சும் பண்ணினா நான் ரம்யாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் அங்க சொன்னேன். விஜய் சேதுபதி சார் சொல்லுவோம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்ல, நான் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அந்த மாதிரிதான் நான் சொன்னேன். இதே வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை ராயன் நீ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை சொன்னா உனக்கு எப்படி இருக்கும், அந்த ஒரு இதுதான் எனக்கு இப்ப இருக்குது. ஏதோ நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நானா தப்பு பண்ணிட்டேன், நானா எல்லாமே பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம தலைமை வந்துட்டு ரொம்ப ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காப்ல, நீ வந்துட்டு உன் கேம் வந்துட்டு கரெக்டா கான்சன்ட்ரேஷன் பண்ணு. ஏன்னா யாரா இருந்தாலும் வந்துட்டு நாமினேஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னா பண்ணதான் செய்வாங்க. இவங்க தான் பண்ணும் இவங்களை தான் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லை. நீ வந்து எதா இருந்தா அப்செட் பண்ணிக்க, உன் கேம் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடாத, உன் கேம் வந்துட்டு எப்படி இருக்குதோ அதை மெயின்டைன் பண்ணிட்டே போ. 8 வீக்கா வந்துட்டு உன்னை மக்கள் சேவ் பண்ணிட்டு வராங்க. இந்த வீக் வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு 7 வீக்கா வந்துட்டு சேவ் பண்ணிட்டு வராங்க. இந்த வீக்கும் கண்டிப்பா உன்னை சேவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்க. ஏன்னா 7 வீக்குமே நீ நாமினேஷன் வந்துருக்கு, இதோட 8வது வீக்லயும் மக்கள் வந்துட்டு உன்னை சேவ் பண்ணிடுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உனக்கு அந்த ஒரு ஆதரவுகள் வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ராயன் வந்து அழகா அட்வைஸ் பண்ணியிருக்காப்ல. இதான் வந்துட்டு ராயன் டீம் நம்ம சௌந்தர்யாட்டையும் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் மூமெண்ட் தான் கொடுத்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டமா அவ்வளவு ஒரு வார்த்தையா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை வச்சேன் நான் சத்யா மேல. சத்யாவை வந்துட்டு ஒரு எப்படி பண்றது, ஒரு நெகட்டிவ் கூட நான் சத்யா பத்தி பேசினது கிடையாது. அது ஒரு சும்மா ஒரு ரம்யாங்கிறது ஒரு விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இதெல்லாம் நீ எது எடுத்துக்காத, நீ உன் கேமை கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ராயன் அட்வைஸ் கொடுத்தது வந்துட்டு லைவ்ல வந்து பார்க்க முடிச்சு. இந்த ஒரு இது வந்துட்டு எப்படி அவங்களுக்கு அஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த சீனை பத்தி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.